Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாய் வீட்டு மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும், 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும், 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, 1 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள், கொத்தமல்லி தழை புதினா தழை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கப், 400 கிராம் தயிர். வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இந்த கப்பில் 1/2 கப் எண்ணெய், 1/2 கப் நெய். இப்போ நெய்யை ஊற்றிக்கலாம். ஹோல் கரம் மசாலா, கிராம்பு 2, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, இது எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் இப்போ ஹோல் கரம் மசாலா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்பாக வரணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு தக்காளியோட கொஞ்சம் வதங்கியதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதில் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி போயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம். 1/2 kg மட்டன் நான் இப்போ வச்சுருக்கேன்.
நம்ம வச்சுருக்க எல்லா மசாலா தூளையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கறியை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் 400 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கணும். இப்போ நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். அதிலே தண்ணி விட்டு நல்லா வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். நான் 9 விசில் வைக்க போகிறேன். உங்களுக்கு கறி எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சத்தெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ கறி வந்திருக்கான்னு வாங்க பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. இப்போது நம்ம சட்டிக்கு மாற்றி தண்ணி எவ்வளோ இருக்குன்றதை அளந்து வச்சுக்கலாம். நான் இந்த கப்பால் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 ரேஷியோ வச்சுக்கலாம். இப்போ குக்கர்லேருந்து கறியெல்லாம் மாற்றியாச்சு. இதில் தண்ணி நான் வச்சுருக்க அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அளந்து. அதில் இருந்த தண்ணி அதையும் சேர்த்து அளந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துக்க போகிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போடலாம். பாஸ்மதி அரிசியை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம்.
அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிண்டாதீங்க, சும்மா லேசாக பரப்பி விட்டு அதோட விட்டுருங்க. ரொம்ப கிண்டுனா சோறு உடஞ்சி போயிடும். இப்போ தண்ணியில் ஓரளவுக்கு சுண்டி கொஞ்சம் சோறு அரிசி வெளியே தெரிகிற வரைக்கும் ஓப்பனில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி தம் போடலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா சுண்டி அரிசி வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பரட்டி விட்டு தம்மில் போடலாம். அடுப்பை ஸ்லோலேயே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்க. இப்போ நல்லா லெவல் பண்ணிவிட்டு தம்மில் போட்டுடலாம். இப்போ தம்மில் போடலாம். நல்லா ஏர் வெளில போகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடணும். என்கிட்ட இருக்க மூடி கொஞ்சம் லூஸாக இருக்கனால காயில் பேப்பரை வச்சு நல்லா ரேப் பண்ணுறேன். இப்போ தம் போட்டாச்சு. நல்லா சட்டியை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டான ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா வச்சுக்கோங்க. நான் இப்போ குக்கரில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் மேலே. நல்லா ஸ்லோலேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீடியமான ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ளேமை ஸ்லோவாக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தம்மில் 20 நிமிஷம் இருந்துச்சு. 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த சூட்லேயே இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் நல்லா புழுங்கி வரும். வாங்க இப்போ எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். கலர் மேலே உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் ஊற்றிக்கோங்க, இல்லைண்டா விட்டுறலாம். இப்போ ஒரு பரட்டி விட்டுறலாம். நல்லா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வந்திருக்கு. ரொம்ப பரட்ட வேணாம், சாப்பிட்றப்ப இது பண்ணிக்கலாம். சும்மா டேஸ்ட் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். நல்லா வந்திருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், கறி எந்த அளவு வெந்திருக்குன்னு. பாய் வீட்டு மட்டன் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான பாய் வீட்டு பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. தஞ்சாவூர் ஃபுட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.